ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனிஸ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருமே சமையல் வேலை சீக்கிரமாக முடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. நான் சொல்ல போகிற இந்த 10 விஷயம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேலையும் மிச்சமாகும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, சமையல் குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக காப்பி போடுவோம். காப்பி குடிக்கிறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கும். காப்பி குடித்ததுக்கப்புறம் அந்த பால் பாத்திரத்தை தேய்கிறது இருக்குதே, அது ரொம்ப கஷ்டம். கஷ்டமில்லாமல் எப்படி பால் பாத்திரத்தை தேய்கிறது என்பது தான் ஃபஸ்ட்டு டிப். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை நல்ல தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் காய்ச்சினா பால் பாத்திரத்தை அடி பிடிக்கிறத தவிர்க்கலாம். இந்த பால் விஷயத்தில் 2 டிப்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். பால் காய்ச்சுற பாத்திரத்தை 2 நாளைக்கு ஒரு முறையாச்சும் வெயிலில் காய வைங்க. ரெண்டாவது அது என்னென்னா, டெய்லி ஒரே பாத்திரத்தை பாலை காசாமல் 2 பாத்திரங்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது டிப் என்னென்னா, இட்லிக்கு நம்ம அரிசி ஊற வைக்கும்போது அந்த அரிசியை சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இட்லி ரொம்ப நல்லா பஞ்சு போல் இருக்கும். நம்ம டின்னருக்கு தோசை ஊற்றுவோம். அப்போவே அரைச்ச தோசை மாவில் தோசை ஊற்றினா டேஸ்ட் நல்லா இருக்காது, சாப்பிடவும் பிடிக்காது. அதற்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, புளிச்ச தயிரை சேர்த்து தோசை ஊற்றுவாங்க. இப்போ நாம் என்ன சேர்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தோட தண்ணியை ஊற்றி கலந்து தோசை ஊற்றி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 4வது டிப் என்னென்னா, நம்ம சமையலுக்கு எந்த காய்கறிகளை பயன்படுத்தினாலும் அதோட கலரும் சத்தும் மாறாமல் இருக்கணும். அது எப்படி கலர் மாறாமல் செய்ய முடியும் தானே நினைக்கிறீங்க? அதற்கு தான் இந்த டிப்ஸ். அது என்னென்னா, காலிஃப்ளவரை சமைக்கும்போது ஒரு துளி பால் சேர்த்தா பூ போல் வெள்ளை நிறம் மாறாமல் இருக்கும். காலிஃப்ளவருக்குன்னே ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனையும் வராது. அடுத்து முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, குழம்புக்கு புளியை கரைப்பது தான். அவசரத்துக்கு புளி எடுத்தோமா கரைச்சோமா என்று செய்ய முடியாது. புளி எடுத்து ஊற வைக்கணும், அப்புறம் கரைக்கணும், அதற்கப்புறம் தான் குழம்புல ஊற்றணும். அப்பாடா, எவ்வளோ கஷ்டம் அதற்கு. அதுக்கு தான் இந்த டிப்ஸ். 1/2 கிலோ புளியை தண்ணியில் சேர்த்து குக்கரில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அந்த கெட்டியான பேஸ்ட்டை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது புளியை பயன்படுத்தலாம். டெய்லி கரைச்சி வேஸ்ட் ஆகிற புளியை இது மூலியமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். 6வது டிப்ஸ் என்னென்னா, அப்பளம் பொரிக்கிறது தாங்க. அப்பளத்தை 2 பக்கமும் எண்ணெயை தடவி கேஸ் தீயில் போட்டு சுட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு மசாலா பண்ணுறது தான். பூரி மசாலா செய்யும்போது கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து சமைச்சு பாருங்கள், நல்லா வாசனையாகவும் கொஞ்சம் அதிகமாக சுவையாகவும் இருக்கும். நாம் ஒரு சில சமயத்தில் பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சது கூட மறந்து இருப்போம். அப்படி வாங்கி வச்ச பால் 2 அல்லது 3 நாட்கள் ஆகியிருந்தால் பால் காசும் போது கெட்டு போயிடுமோ என்று நினைக்க வேணாம். பால் காசும் போது ஒரு சிட்டிகை சமையல் சோடா மாவு போட்டு கேஸை சிம்மில் வச்சு பால் காசினா பால் திரிந்து போகாது. பால் புளித்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய் போட்டு இறக்கணும். திடீர்னு மூக்கில் சமைக்கணும், என்ன பண்ணுறது? அதுக்கான டிப்ஸ் இங்கே பார்க்கலாம். எவ்வளோ மூக்கில் வேணுமோ அதை எடுத்து ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் போட்டு தளதளன்னு கொதிக்கிற சுடு தண்ணியை ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா 6-7 மணி நேரம் ஊற வச்ச மூக்கல்ல மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சு சமைக்க வேண்டியது தான். பூண்டு குழம்பு செய்ய போகிறீங்களா? பூண்டு உரிக்கிறது என்னமோ கஷ்டமாக தான் இருக்கும். அதே சமயம் வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். பூண்டை எப்படி உரிக்கிறதுன்னு இங்கே பார்க்கலாம். குழம்பு வைக்க போகிறோன்னா நேற்று நைட்டே பூண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, அடுத்த நாள் உரிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேலை எப்படி மிச்சமாக்குறதுன்றதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதாவது மாவில், அதை எப்படி தடுக்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.